இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெல் காஃபேக்கு போறோம். நம்ம ஊர்ல வந்து நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு vlog எடுக்க போறோம். இப்போ வந்து நம்ம அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு நம்மளோட மச்சான் பாருங்க, இவதான் எங்க மச்சான் என்டர்டெய்னர். அடுத்தது வந்து எங்க அண்ணா, அடுத்தது வந்து நம்ம சிவு இருக்காரு. சொல்லி நாங்க 2 பேரும் வந்திருக்கோம், இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். அப்படியே இப்படி ஒரு இது வந்து புட்ட லாபா. இது நான் வந்து போன்லெஸ், அதாவது போன்லெஸ் வந்து இங்கே கிடைக்காது. சிக்கனு 65 வந்து போன் தான் கிடைக்கும். ஆமாங்களா? எவ்வளோ பீஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க பக்கோடா நல்லா உள்ள மாவு அந்த மாதிரி வந்து நம்ம உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கூட ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறமா வந்து பாருங்க சிக்கன்னாலே மாவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா டெப்த்து எல்லாம் இவ்வளோதான். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே போன்லெஸ் பீஸ் தாக்கா. ஸோ அந்தளவு குவாலிட்டி இருக்கு. ஓகேவா? அடுத்தது நம்ம எப்படி பார்க்கலாம்னா தேவையான வெங்காயம், கொஞ்சம் லெமன், அப்புறம் ஒரு பீஸ் எடுத்து உள்ள இருக்குங்களா எத்தனை தடவை நீங்கள் நம்ம சாப்பிட்டாலும் அதே டேஸ்டாக தான் இருக்கும். பையன் இன்னைக்கு தான் வந்தான், வாங்கலாம். பார்த்தாலும் தெரியும் நல்லா சாப்பிட முடியும். இது வந்து முட்டை சட்னி பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து ஃப்ரை பண்ணி ப்ளஸ்ஸு அப்படியே அந்த முந்திரி வெங்காயம் மாதிரி எல்லாமே போட்டு முட்டை ஃப்ரை மாதிரி அது கொடுத்துருக்காங்க. சட்னின்னு சொல்லுவாங்க இங்கே சட்னி. நீங்கள் முட்டை பொரியல், முட்டை லாப்பா, ஆம்லேட்டு, ஆஃப் பாயிலு இதெல்லாம் பார்த்துருக்கீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு முட்டை சட்னி. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். டாப் நாச்சாக இருக்குது. எல்லாமே ஃபுட்டு எல்லா கம்பெனியுமே டாப் நாச்சாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணணும். அந்த முட்டை சட்னின்னு கேட்டீங்க கலக்கி மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ். அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தீனா வந்து சாப்பிடும்போது பேச பண்ணுறதுக்கு தான். ஆஹா அப்படியா? ஆனால் நீ சாப்பிடவே கூடாது. லாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணது முட்டை சட்னி. அண்ணன் சொன்னார், நல்லா சொன்னார். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன் ரிவ்யூக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் பண்ணாரு. உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு சொல்லுங்க அருண். நான் இங்கே ட்ரை பண்ணேன், பெங்களூரில் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் அங்கே நல்லா இருந்தேன். பெங்களூரில் நாங்களாம் சாப்பிட்றோம். நாங்களும் பிடிச்சி எல்லாம் பார்த்து இல்லை ஏன்னு பேருக்கோ மாத்தாடுக்கும் மாத்து மல்லிகை. இவ்வளோ என்ன நீ பேசுறீங்க? தமிழ்நாடு என்னோட சொல்லுவாங்களா? நான் வந்து 5 லாங்குவேஜ் பேசுவேன். இப்போ எல்லா கடைகளிலுமே வந்துட்டு பீஸ் சின்னதாக தான் இருக்கும். இந்த பீஸை பாருங்க, வந்து நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. காலங்காலமா இந்த கடை இருக்கு. இந்த கடையில வந்து நீங்க வந்து எந்த ஊரா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. சென்னை போகிற வெளியே தான் இருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் எடுத்துனா உங்களுக்கு நல்லாவே தெரியும். சென்னை போகிற வெளிப்பாடு கீழே 40 பார்த்தீங்கன்னா மாறட்டும் மக்களே. இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக தெம்பா இப்போ வீட்டா பக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் யார் பண்ணுறாங்கன்னா உங்கள் திவு. அவர் வந்து நல்ல டிரைவர் தான். ஏன்னா அவர் பேட்ச் எல்லாமே ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே இது வச்சுருக்காரு. சூப்பராக முடிச்சிட்டோம். ஆமாம், நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் சாப்பிட வேண்டிய ஒரு ஃபுட்டு. நீங்கள் சாப்பிட வேண்டிய ஃபுட்டு தான். பட் ஏன்னா டெய்லி சர்க்கிள்லாம் வேணாம். ஆமாம், பக்கத்தில் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்பயுமே நம்ம இங்கே ஊரில் இருக்க போட்டு கிடையாது.
நீங்கள் வந்து கும்பகோணம் கடலூர் சிதம்பரம் ப்ளஸ்ஸு இந்த பக்கத்தில் நெய்வேலி இந்த ஏரியாவிலலாம் இருந்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் செந்தூர் இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஆல்மோஸ்ட் ½ தான். ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. தாராளமாக நிறைய பேர் 100 ரூபாய் தாங்க. 100 ரூபாய் ஒரு கடாய். 100 ரூபாய் ஒரு கடாய். நீங்கள் பரோட்டா 20 அந்த rupees. சிக்கன் பீஸு எல்லாமே வந்து 100 ரூபாய் தான். சந்தோஷமாக போகலாம். நல்லா சாப்பிட்டுட்டு ஃபேமிலியை கூப்பிட்டு வாங்க. சரியா? ஃபேமிலியோட வந்தீங்கன்னா நல்லா என்ஜாயாக சாப்பிட்டு. ஆனால் என்ன கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான் விஷயம். நிறைய பேர் வந்து நின்றுட்டு தான் சாப்பிட்டு நின்றுட்டு தான் வாங்கணும். டைம் ஆகும். ஆனால் ஆமாம். நீங்கள் வந்து ஒரு சரி, சீட் பெல்ட் போட மாட்டேன். சீட் போட்டு உங்கள்கிட்ட வரேன். ஸோ ஷீட் பெல்ட் போட்டாச்சு. ஏன்னா என்ன ஒரு டிரைவிங்க்கும் ஷீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். சாப்பிட்டு கொஞ்சம் முடியாது. ஹெல்மெட் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் ரொம்ப முக்கியம். காரில் ஷீட் பெல்ட் ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும் சேஃப்டி வெரி வெரி வந்து பேசிட்டு போவாங்க வண்டியில. நம்மளை நம்பி குடும்பம் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம். நம்ம நிறைய சாதிக்கணும். அதெல்லாம் இதெல்லாம் சாதிக்கணும் நீ சொல்லாத. சரி, ஓகே. நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம். ரொம்ப போனா நமக்கே வந்து திகட்டிடும். எங்க தளபதி சொல்லிருக்காருடா, விஜய் என்ன சொல்லிருக்காரு. என்னன்னு சொல்லிருக்காங்க? சாப்பிட போறேன்னு அப்ப எங்க தலை எதுவும் சொல்லலையா? தலையும் சொல்லிருக்காப்லதான். எங்களை பாக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளா செதுக்குறது அவ்வளவுதான். இது மாதிரி தளபதி சொன்ன மாதிரி இந்த சிவும் டிவும் சொல்றோம், பார்த்து போங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கண்டிப்பா நல்ல வீடியோல சந்திப்போம்.